ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐஏஎஸ் 2023ல் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் 1ல் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து சர்க்யூட் தியரி. ஸோ ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம். ஃப்ரம் த நெட்வொர்க் ஷோன் இன் த ஃபாலோயிங் ஃபிகர் கம்ப்யூட் ஐஎல் ஆஃப் டி அண்ட் ஐ1 ஆஃப் டி இஃப் த இனிஷியல் கரண்ட் த்ரோ த இண்டக்டர் இஸ் 0 ஆம்பியர். ஸோ இதுதான் என்னுடைய கிவன் சர்க்யூட். ஸோ இதில் மொத்தம் 2 லூப் இருக்குது. அப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் லூப்பில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து I1 ஆஃப் டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய ரெண்டாவது லூப்பில் போகக்கூடிய கரண்ட் வந்து I2 ஆஃப் டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதில் எனக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க, I1 ஆஃப் டி அண்ட் IL ஆஃப் டி இது ரெண்டும் கேட்டிருக்காங்க. அப்போது ஃப்ரம் த ஃபிகர் IL ஆஃப் டி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா I1 ஆஃப் டி மைனஸ் I2 ஆஃப் டி இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம லூப் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் லூப்பில் நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் it should be like this: minus 200 u of t plus 20 I1 of t plus L into L is here 1 Henry. So 1 into d I1 of t divided by dt minus d I2 of t divided by dt, which is equal to 0. If I rearrange this equation, எனக்கு என்ன கிடைக்கும்னா 20 I1 of t plus d I1 of t divided by dt minus d into I2 of t divided by dt, which is equal to 200 u of t. So இப்போ என்ன பண்ண போறோம்னா we take Laplace on both sides. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா 20 I1 of s plus s into I1 of s. So we know that so d into I1 of t divided by dt. If I take Laplace transform of this, எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா L into S into I1 of S minus I of 0 அப்படின்னு கிடைக்கும் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா. ஸோ இங்கே I of 0 வந்து 0ன்னு கொடுத்துருக்கிறதுனால இதை நான் டைரெக்டாக எலிமினேட் பண்ணிவிட்டு சிம்பிளி என்ன பண்ணுறேன், டி I1 of t டிவைட் பை டிடியை வந்து S into L into I1 of S அப்படின்னு போட்டுக்கிறேன். ஹியர் இண்டக்டன்ஸ் வந்து ஒன்றா இருக்கிறதுனால ஜஸ்ட் ஐ சிம்பிளி டேக் S into I1 of S. அப்போ சிமிலர்லி இங்கே எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மைனஸ் S into I2 of S, which is equal to 200 divided by S, because we know that Laplace transform of u of t which is equal to 1 by S. So now I rearrange all those equations. எனக்கு என்ன கிடைக்கும்னா S plus 20 into I1 of S minus S into I2 of S, which is equal to 200 divided by S. I take this is equation number 1. Similarly, இப்போ என்னுடைய லூப் 2க்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய லூப் ஈக்குவேஷன் எழுத போகிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 into d I2 of t divided by dt minus d I1 of t divided by dt plus 50 into I2 of t plus 40 into I1 of t, which is equal to 0. So now I rearrange all those equations. 40 I1 of t minus d I1 of t divided by dt plus 50 I2 of t plus d I2 of t divided by dt, which is equal to 0. Now taking Laplace on both sides, அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 40 I1 of s minus s into I1 of s plus 50 into I2 of s
plus s into I2 of s which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். Now just I rearrange all those equation. So minus s minus 40 into I1 of s plus s plus 50 into I2 of s which is equal to 0. So I take this is equation number 2. So from equation 1 and 2 இதை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எப்படி கொண்டு வரலாம்னா it should be like this. So s plus 20 minus s minus of s minus 40 into s plus 50. So here it is I1 of s, it is I2 of s here which is equal to 200 divided by s, here 0. இப்போ இங்கே நான் வந்து I1 of s கண்டுபிடிக்கணும்னா அதோடைய ஃபார்முலா வந்து என்னதுன்னா delta 1 divided by delta according to Cramer rule, and similarly I2 of s which is equal to delta 2 divided by delta. ஸோ அப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் டெல்டா கண்டுபிடிக்கணும். therefore delta equal to s plus 20 minus s minus of s minus 40 s plus 50. If I do this என்ன கிடைக்கும் s plus 20 into s plus 50 minus s into s minus 40. Therefore s square plus 70 s plus 1000 minus s square plus 40 s. So minus s square plus s square both will cancel. அப்போ ரிமைனிங் எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோன்னா it is nothing but 110 s plus 1000. ஸோ இதுதான் வந்து எனக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெல்டா 1. ஸோ அப்போ டெல்டா 1 ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும்னா 200 divided by s here 0 minus s s plus 50. அப்போ இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும் it is nothing but 200 into s plus 50 divided by s. Similarly delta 2 equal to எனக்கு என்ன கிடைக்கும் s plus 20 minus of s minus 40 200 divided by s here 0. If I do this here it is 200 into s minus 40 divided by s. So therefore I1 of s which is equal to delta 1 divided by delta. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் 200 into s plus 50 divided by s. delta ஓட வேல்யூ வந்து எனக்கு என்ன இருக்குங்க 110s plus 1000 அப்படின்ட்டு சரிங்களா. ஸோ இதில் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ ரீஅரேஞ்ச் ஆல் தோஸ் ஈக்குவேஷன் 200 divided by I take 110 outside. அப்போ என்னுடைய ரிமைனிங் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா s plus 50 divided by s into s plus 1000 divided by 110 இந்த மாடலில் இருக்கும். ஸோ இப்போ இந்த டேர்முக்கு வந்து நான் என்ன பண்ணணும் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணணும் சரிங்களா. ஸோ நான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுறேன்னா அந்த ஈக்குவேஷன் எனக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா s plus 50 divided by s into s plus 1000 divided by 110 which is equal to a divided by s plus b divided by s plus 1000 divided by 110. So that my resultant equation it should be like this a into s plus 1000 divided by 110 plus bs which is equal to s plus 50. Now I solve this equation, so we get the value of a equal to 5.5 and b equal to minus 4.5. Okay, now I substitute all those things
in this equation எனக்கு என்ன கிடைக்கும்னா 200 divided by 110 into 5.5 divided by s minus 4.5 divided by s plus 1000 divided by 110. If I take inverse Laplace transform, so then my I of t which is equal to என்ன கிடைக்கும்னா 200 divided by 110 ஓட வேல்யூ வந்து around 1.818 into, so here it is 5.5 minus 4.5 into e power minus 9.090. ஆக்சுவலி இந்த 1000 by 110 வந்து நான் 100 by 11 அப்படின்னு எழுதலாம், ஆர் இட் இஸ் 9.09 அப்படின்னு எழுதலாம். ஸோ அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இஃப் ஐ மல்டிப்ளை உள்ள மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஈக்குவேஷன் 10 minus 8.181 into e power minus 9.090. So this is the expression of I1 of t. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து I2 of t பார்க்க போகிறோம். ஸோ we know that I2 of s which is equal to delta 2 divided by delta s. ஸோ here delta 2 வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா 200 s minus 40 divided by s. அப்போ 200 into s minus 40 divided by s into delta ஓட வேல்யூ வந்து we know that 110 s plus 1000. ஸோ சேம் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் டெல்டா ஒன்னில் பண்ண மாதிரி I1 of sல பண்ண மாதிரி. ஸோ 110 காமனாக வெளியே எடுத்துடுறேன். ரிமைனிங் கிடைக்கக்கூடியது s minus 40 divided by s into s plus 1000. ஸோ அகைன் இதுக்கு வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், I go for partial fraction. So therefore s minus 40 divided by s into s plus 1000 which is equal to a divided by s plus b divided by here it is 110, I missed, s plus 1000 divided by 110. So therefore and a resultant equation a into s plus 1000 divided by 110 plus b into s which is equal to s minus 40. சரிங்களா? if you solve this, ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுனா ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் எஸ் டேர்ம் தனியாக கான்ஸ்டன்ட் டேர்ம் தனியாக வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்னா a plus b into s plus 1000 divided by 110a which is equal to s minus 40. Just compare the coefficients on both sides. So that means a plus b which is equal to 1 and 100 by 11a which is equal to minus 40. If you simplify these two equations, எனக்கு என்ன கிடைக்கும்னா a which is equal to minus 4.4 and similarly b equal to 5.4. இந்த வேல்யூ தான் எனக்கு கிடைக்கும். Now I substitute in this equation, எனக்கு என்ன கிடைக்கும்னா 200 divided by 110 into minus 4.4 divided by s plus 5.4 divided by s plus 1000 divided by 110. Now I take inverse Laplace transform here. So therefore I2 of t which is equal to 1.818 into minus 4.4 plus 5.4 into e power minus 9.090. இப்போ எனக்கு ஃபர்தராக இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, IL of t உடைய வேல்யூ வந்து கேட்டிருக்கிறாங்க which is equal to I1 of t minus I2 of t. So we know that I1 of t is equal to 10 minus 8.181 into e power minus 9.090. And similarly if I multiply this I2 of t உள்ள மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா which is equal to minus 8 plus 9.817 e power minus 9.090.
அப்போ மைனஸ் ஆஃப் minus 8 plus 9.817 e power minus 9.09 t. If I simplify this, எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோன்னா 18 minus 18 into e power minus 9.09 t. ஸோ இப்போ இந்த நம்பர் ஆட் பண்ணக்குள்ள அப்ராக்சிமேட் வேல்யூ வரும், அதை நான் பக்கத்தில் நியர்பை ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் கரண்ட் விச் ஃப்ளோஸ் த்ரூ த இண்டக்டர். ஸோ இந்த பக்கத்தில் ஆம்பியர். டோன்ட் ஃபர்கெட் டு புட் தி யூனிட் இன் I1 of t, I2 of t and IL of t. ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் வந்து ஓவர். ஸோ இதே IAS 2023 கேட்டிருக்கக்கூடிய அடுத்த கொஷினை பற்றி பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின் which asked in the IAS 2023. So determine the current at t greater than 0 if AC voltage V is applied and switch S is moved from position 2 to 1 at t equal to 0. For the network shown in the figure, assume steady state current of 1 ampere in the network when the switch is at position 1. So as long as என்னுடைய switch வந்து position 2ல இருக்கு, ஸோ அப்படிங்கக்குள்ள எனக்கு ஸ்டடி ஸ்டேட் கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகும். சரிங்களா? ஸோ அந்த கரண்ட் தான் வந்து 1 ஆம்பியர். அப்போது என்னுடைய இனிஷியல் கரண்ட் த்ரூ த இண்டக்டர் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 1 ஆம்பியர். அதுதான் அங்கே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. இப்போது பொசிஷன் 2லேருந்து 1க்கு என்னுடைய ஸ்விட்ச் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னா என்னுடைய ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து எப்படி இருக்குன்னா இட் ஷுட் பி லைக் திஸ். So this is 200 ohm, this is 2 Henry. இது வழியாக போகக்கூடிய I of 0 ஓட வேல்யூ வந்து it is nothing but 1 ampere. அப்போ இது வழியாக போகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ தான் வந்து நான் என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் சிம்பிளி அப்ளை த லூப் ஈக்குவேஷன். அப்போ லூப் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 200 into I of t plus L into di of t divided by dt which is equal to 0. So now I take Laplace transform. Taking Laplace. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 200 into I of s plus here L ஓட வேல்யூ வந்து என்னன்னா 2. அப்போ therefore 2 into s into I of s minus I of 0 which is equal to 0. So therefore 200 I of s plus 2s into I of s minus I naught of ஓட வேல்யூ வந்து which is equal to 1 ampere. ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது, உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2 which is equal to 0. So now I rearrange all those equation. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா 2s plus 200 into I of s which is equal to 2 and s plus 100 into I of s which is equal to 1. சரிங்களா? You see this? அப்போ therefore எனக்கு I of s ஓட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோம்னா 1 divided by s plus 100 இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். So now I take inverse Laplace transform. So then I of t which is equal to e power minus 100t into u of t அப்படின்னு போட்டுக்கலாம் ampere. So this is my final current which flows through the corresponding circuit. Thank you. Remaining problems வந்து next videoல பார்ப்போம்.